இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தான் மக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். அப்பாவிகளை கொன்றவர்களை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் அழித்துள்ளோம். தீவிரவாதிகளை அழிப்பது மட்டுமே நம்முடைய நோக்கம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேட்டி. பிரதமர் மோடியின் வழிகாட்டுதலின் கீழ் நமது படைகள் வரலாறு படைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேட்டி. திட்டமிட்டபடி தீவிரவாதிகளின் நிலைகளை துல்லியமாக தாக்கி அழித்துள்ளதாகவும் பெருமிதம். பதற்றத்தை தணிக்காமல் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறினால் பதிலடி கொடுக்கப்படும். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் எச்சரிக்கை. சீனா மற்றும் ரஷ்யா பிரதிநிதிகளுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பேச்சுவார்த்தை. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் பேச்சு. எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலில் பலி எண்ணிக்கை உயர்வு. போர் ஒப்பந்தத்தை மீறி ரஜோரி பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 15 பேர் பலி. நாடு முழுவதும் போர்க்கால ஒத்திகை தீவிரம். போர் தொடுக்கப்பட்டால் பொதுமக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை தத்துரூபமாக செய்து காட்டிய ராணுவ வீரர்கள். சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் போர்க்கால ஒத்திகை. துப்பாக்கிகளை ஏந்தியபடி பாதுகாப்பு படை வீரர்கள் கம்பீரமாக அணிவகுப்பு. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் பாதுகாப்பு படை வீரர்கள் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை. பாதுகாப்பு மற்றும் பேரிடர் மீட்பு படை, தீயணைப்புத்துறை வீரர்கள் இணைந்து ஒத்திகை. உத்தரப்பிரதேசம், பீகாரில் மின்சாரத்தை நிறுத்தி போர்க்கால ஒத்திகை. இரவில் தாக்குதல் நடந்தால் நகர்பகுதிகளை கண்டுபிடிக்க முடியாத வகையில் ஒத்திகை. பரபரப்பான சூழலில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம். ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். பகல்காம் தாக்குதல் குறித்த கூடுதல் ஆதாரம் ஏதும் இருந்தால் பொதுமக்கள் வழங்கலாம் என என்ஐஏ வேண்டுகோள். சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் தங்களிடம் உள்ள வீடியோக்கள், படங்களை வழங்குமாறு கோரிக்கை. இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கோட்டில் உள்ள காஷ்மீர் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். ராணுவ வாகனத்தில் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைப்பு. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தலைமையிலான கூட்டத்தில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. முப்படைகளுக்கும் காங்கிரஸ் முழு ஆதரவு அளிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேட்டி. இந்திய ராணுவத்தின் அதிரடி நடவடிக்கைக்கும் பாராட்டு.
ஆபரேஷன் சிந்தூரில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்பின் முக்கிய தீவிரவாதிகள் 3 பேர் பலி. கொல்லப்பட்ட தீவிரவாதிகளில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் அப்துல் மாலிக் மற்றும் முடாசிர் என தகவல். ஆபரேஷன் சிந்தூர் பயங்கரவாத அழிவின் தொடக்கம் என பகல்காம் தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்ட கடற்படை அதிகாரியின் மனைவி ஹிமான்ஷி நர்வால் பேட்டி. பயங்கரவாதிகளை இதோடு விட்டுவிடக் கூடாது, வேரோடு அழிக்க வேண்டுமென அரசுக்கு வேண்டுகோள். இந்தியா பாகிஸ்தான் தங்களது பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமாகவும் தூதரக ரீதியாகவும் பேசி தீர்க்க வேண்டும். ஆப்கானிஸ்தானை ஆளும் தலிபான் அரசு கோரிக்கை. தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்திய தாக்குதல் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் இந்தியா விளக்கம். நிரந்தர உறுப்பினர்கள் தற்காலிக உறுப்பு நாடுகளிடம் வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்ததாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் எதிரொலியாக உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு ரெட் அலர்ட். பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த காவல்துறைக்கு அம்மாநில டிஜிபி பிரசாந்த் குமார் உத்தரவு. ஆபரேஷன் சிந்தூர் எதிரொலியாக நாடு முழுவதும் 18 விமான நிலையங்கள் மூடல். விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. நாடு முழுவதும் மே 10ஆம் தேதி வரை 200 இண்டிகோ ஏர்லைன்ஸ் உள்நாட்டு விமானங்கள் ரத்து. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை அடுத்த பதற்றம் நிலவுவதால் அறிவிப்பு. பிரான்சில் இருந்து வாங்கிய ஹேமர் குண்டுகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல். இந்திய ராணுவத்தின் இந்த பதிலடி தாக்குதலில் 80க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்கலாம் என தகவல். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நள்ளிரவு 1:05 மணிக்கு தொடங்கி அதிகாலை 1:30 மணிக்கு முடிந்தது. வெறும் 25 நிமிடங்களில் பாகிஸ்தானின் பயங்கரவாத தளங்களை தாக்கி அழித்ததாக இந்திய ராணுவம் விளக்கம். பயங்கரவாதிகளின் கட்டமைப்பை அழிக்கவே ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல். மத மோதலை தூண்டும் வகையில் பகல்காமில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம். புல்வாமா தாக்குதலின் போது தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளித்த பகவல்பூர் முகாம் குண்டு வீசி அழிப்பு. முரிட்கேவில் மட்டும் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக சந்தித்து விளக்கம் அளித்ததாக தகவல். பாகிஸ்தான் மற்றும் நேபாள எல்லையில் உள்ள மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை. எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை. எல்லையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல். தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய படைகள் தாக்குதல் நடத்திய நிலையில் மக்கள் அச்சப்பட வேண்டாம். மக்கள் யாரும் காஷ்மீரை விட்டு வெளியேற தேவையில்லை என அம்மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா வேண்டுகோள். கோட்லி பகுதியில் உள்ள அப்பாஸ் தீவிரவாத முகாம் தகர்ப்பு.
எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கு தகர்க்கப்பட்ட வீடியோவை வெளியிட்டது ராணுவம். நாளை காலை 11 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். இனி நடைபெறும் அசம்பாவிதங்களுக்கு இந்தியாவே பொறுப்பு என பாகிஸ்தான் பாதுகாப்பு குழு அறிக்கை. சர்வதேச விதிமுறைகள் சட்டங்களை மீறி இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி உள்ளதாக குற்றச்சாட்டு. சீன தூதர் ஜியாங் ஷைடோங்குடன் பாகிஸ்தான் அமைச்சர் முகமது இசாக்தார் சந்திப்பு. இஸ்லாமாபாத்தில் உள்ள அலுவலகத்தில் அவசர ஆலோசனை. இந்தியாவுடனான போர் பதற்றங்களை குறைக்க தயாராக உள்ளதாக வெள்ளை கொடி காட்டிய பாகிஸ்தான் அமைச்சர் ஆஷிப் கவாஜா. இந்தியாவுக்கு எதிராக எந்த விரோதத்தையும் தொடங்க மாட்டோம், தாக்கப்பட்டால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் திட்டவட்டம். இந்தியா நடத்திய தாக்குதலில் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் மசூத் அசாரி சகோதரி உட்பட 10 பேர் உயிரிழப்பு. மசூத் அசாரின் சகோதரர் மகன் ராவுத் அஸ்கர் படுகாயமடைந்ததாக தகவல். பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்திய ராணுவத்துடன் தேசத்திற்காக தமிழ்நாடு உறுதியாக நிற்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் மோடியின் தலைமையில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கியளித்த இந்திய ராணுவத்தை பாராட்டுவதாகவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. பயங்கரவாத நிலைகள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவத்தின் நடத்திய தாக்குதலுக்கு மக்கள் வரவேற்பு. இந்திய ராணுவம் ஜிந்தாபாத், மகா பாரத் மாதா கி ஜெய் என பொதுமக்கள் முழக்கம். போராளியின் சண்டை தொடங்கியது. பணி நிறைவேறும் வரை நிறுத்த வேண்டாம். இந்திய ராணுவத்திற்கு பாராட்டு தெரிவித்து நடிகர் ரஜினிகாந்த் எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு தாவேகா தலைவர் விஜய் வரவேற்பு. ராணுவத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ராயல் சல்யூட் என எக்ஸ் தளத்தில் பதிவு. மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பிரதமர் மோடியை பாராட்டி இசைஞானி இளையராஜா எக்ஸ் தள பதிவு. பத்து ஆண்டுகளாக ஊர்ந்து கிடந்த தமிழ்நாட்டை தட்டி எழுப்பி விடியலை கொடுத்துள்ளோம். தமிழக அரசின் 4 ஆண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். படுபாதாளத்துக்கு தள்ளப்பட்டு தன்மானம் இல்லாத கூட்டத்தால தரையில உயர்ந்து கிடந்த தமிழ்நாட்டை தட்டி எழுப்பி தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு விடுதலை கொடுக்கணும்னு உறுதியேற்று திராவிட மாடல் ஆட்சியில் ஜாதி மோதல்கள், மத கலவரங்கள், வன்முறைகள் இல்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 214 புதிய பேருந்து சேவை தொடக்கம். பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர்.
எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் யுத்த களத்திற்கு அதிமுகவினர் 1000 பேர் துப்பாக்கியுடன் தயார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பரபரப்பு பேட்டி. விருதுநகர் மாவட்டத்துடைய அதிமுக மேற்கு மாவட்டத்துடைய அதிமுக 1000 இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த களத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். போர்க்களத்தில் துணை உதவி செய்வதற்கும் 10 நாள் இடைப்பட்ட துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்தில் பணியாற்றுவதற்கும் சென்னை பெரம்பூரில் திமுக ஆட்சியின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் வகையில் அணிவகுப்பு நிகழ்ச்சி. பாரம்பரிய உடையணிந்து கலந்து கொண்ட வெளிநாட்டவர்கள் திமுக தொண்டர்களுடன் இணைந்து குத்தாட்டம். வரும் 11ஆம் தேதி சென்னை ECR OMR சாலைகளை மக்கள் பயன்படுத்த வேண்டாம் என அன்புமணி வேண்டுகோள். சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெற உள்ளதை அடுத்து வீடியோ வெளியீடு. தயவு செய்து ECR OMR பகுதியை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இது ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். அந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏதாவது ஏற்பட்டால் மன்னிக்க வேண்டும். காரணம், இந்த மாநாடு சமூக நீதிக்காக நடைபெற உள்ள மாநாடு. இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மதுரை சித்திரை திருவிழாவையொட்டி வைகை அணையிலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறப்பு. நாளை முதல் 12ஆம் தேதி வரை 216 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு முதல் நாளில் 14,462 மாணவர்கள் விண்ணப்பம். தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே கயிறு தயாரிக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்து. 40 டன் அளவிலான தேங்காய் நார் மற்றும் இயந்திரங்கள் முழுவதும் எரிந்து சேதம். மதுரையில் மீனாட்சியம்மன் சொக்கநாதர் வீதி உலா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம். சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானாவில் ஒரே நாளில் 26 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படையினர் அதிரடி நடவடிக்கை. சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூட்டின் பதவிக்காலம் மேலும் 1 வருட காலத்திற்கு நீட்டிப்பு. மத்திய அரசு உத்தரவு. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாணத்திற்காக சீர்வரிசை பொருட்களுடன் ஊர்வலமாக சென்ற பெருமாள் மற்றும் முருகன். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். ஆண்டிப்பட்டி அருகே முத்தாலம்மன் கோயிலின் சித்திரை திருவிழா கோலாகலம். உடைப்பத்தால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு பக்தர்கள் வினோத வழிபாடு.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் திட்டமிட்டபடி மே 25ஆம் தேதி வரை நடைபெறும். பிசிசிஐ வட்டாரம் தகவல்.